அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இனிய காலை வணக்கம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் வழங்கி வரும் தமிழக அரசின் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை புரிந்துள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் கொடுக்கும் பொழுது அரசு அதிகாரிகள் பச்சை கார்டுக்கு மட்டும் பொங்கல் தொகுப்பு மட்டும் 1000 ரூபாய் கொடுக்கலாம் என்று சொன்ன பொழுது மாண்புமிகு முதலமைச்சர், அவரும் ஒரு விவசாயியாக இருந்தவர், ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தில் எல்லா துறைகளிலும் முதன்மையான மாநிலமாக உயர்த்தி காட்டிய தலைவர்கள் இருவர். ஒன்று பாரத ரத்னா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எல்லா துறைகளிலும் கூட்டுறவுத்துறையிலே புரட்சி, ஸ்மார்ட் கார்டுகளை கொண்டு வந்து நியாய விலை கடைகள் மூலமாக விநியோகிக்கப்படுகின்ற அத்தனை பொருட்களும் அனைத்து மக்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துறையை நவீனப்படுத்தியது மட்டுமல்ல, சென்ற ஆண்டு யாரும் எதிர்பாராத வகையில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். உத்தரவிட்ட உடனேயே சில பேர் பொறாமைப்பட்டு நீதிமன்றத்திற்கு சென்றார்கள், தடையாணை பெற்றார்கள். வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது. பிறகு மீண்டும் அந்த 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசோடு. சென்ற வாரம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அப்பொழுதும் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதியரசர் அவர்கள் நடைபெறுகின்ற உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு வழங்கலாம் என்று உத்தரவிட்டு நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அடிப்படை பிரச்சனைகளை சொன்னவுடனேயே தெரிந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர், எளிய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர். அதனால்தான் இன்று உள்ளாட்சியிலே நல்லாட்சி வேண்டும் என்கின்ற வகையில் தமிழகத்தில் கரூர் மாவட்டத்தில் வாக்களித்த அத்தனை வாக்காளர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் முதற்கண் பாதம் பணிந்து அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.